மற்றும் ஓர் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி. அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்விகளை முன்வைத்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் வழக்கு தொடர்பான விசாரணையில் நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்விகளை முன்வைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. அமலாக்கத்துறை விசாரணை கூட்டாட்சிக்கு எதிரானதாக இல்லையா என உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கேள்வியாக கேட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. விவரங்களையும் உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு என்னென்ன கேள்விகளை முன்வச்சிருக்கிறாங்க? வழக்கு தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? டாஸ்மாகில் மோசடி நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மற்றும் தமிழ்நாடு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டன. இந்த முறைகேடு நடந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் 41 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் வழக்குகளை பதிவு செய்யக்கூடியதே தமிழ்நாடு அரசு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திடீரென அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்தில் இருந்து சோதனை நடத்தியதோடு ஊழியர்களுடைய செல்போன்களை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய மென்பொருட்கள், கணினிகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு எப்படி அமலாக்கத்துறையால் நடந்து கொள்ள முடியும்? ஒரு சிலர் தவறு செய்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் எனவும் இப்போது அமலாக்கத்துறை ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக ஊழல் தடுப்பு குற்றம் மற்றும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை உள்ளிட்டவைகளை சட்டப்பிரிவின் கீழ் விசாரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் இந்த விவகாரத்தில் சில தகவல்களின் அடிப்படையில் தான் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதே வேளையில் சோதனையின் பொழுது அனைவரும் கண்ணியமாக நடத்தப்பட்டதாகவும் பெருமளவில் ஊழல் நடந்திருப்பதும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. தமிழ்நாடு அரசு தரப்பில் சட்டம் ஒழுங்கு மாநிலத்தின் கையில் இருக்கும் பொழுது அது தொடர்பான விவகாரங்கள் எப்படி அமலாக்கத்துறை நுழைய முடியும்? அவர்களுக்கு சில தகவல்கள் கிடைத்தாலும் எப்படி அவர்கள் ஒரு அரசு நிறுவனத்திற்குள் புகுந்து செயல்பாட்டை முடக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் மாநில அரசு அல்லது மாநில காவல்துறை விசாரிப்பது ஊழல் நடந்ததற்கான முகாந்திரம் தொடர்பாக, ஆனால் தாங்களை பொறுத்தவரை சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை கையில் எடுத்துதான் அமலாக்கத்துறை விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு எழுப்பினார்கள். அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கை கூட்டாட்சிக்கு எதிரானது இல்லையா? மாநில அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என்று சந்தேகம் எழுந்தால் உடனடியாக அதில் அமலாக்கத்துறை தலையிடுமா? சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் உள்ளது? அவர்கள் கூட்டாட்சி தத்துவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கு உங்களிடம் விடை இருக்கிறதா என்று நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்பினார்கள். இதனையடுத்து டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் 40 மணி நேரம் டாஸ்மாக் நிறுவன ஊழியர்கள் சிறைப்பிடிப்பு வைக்கப்பட்டதாகவும் அதில் பெரும்பாலும் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்டவை தொடர்பாக சந்தேகம் இருந்ததால் அல்லது ஏதேனும் பண பரிவர்த்தனை மிக முக்கிய சந்தேகம் இருந்ததால் அமலாக்கத்துறை உடனடியாக தலையிட அதிகாரம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.